praise God for bringing us to the first session of the second day of the Sound Doctrine Seminar 2. ஆரோக்கிய உபதேச இரண்டாம் கருத்தரங்கின் இரண்டாம் நாளின் முதல் கூட்டத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருப்பதற்காக அவரை துதிப்போம். Praise God for the refreshing presence that we have been so thoroughly enjoying ever since we assembled here. நாம் இங்கே கூடி வந்ததிலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதான புத்துணர்வூட்டும் தெய்வ சமூகத்திற்காக கர்த்தரை துதிப்போம். And praise God for the Holy Spirit who is ministering the word of God through his servants to each of our hearts. நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காக அவரை நாம் துதிப்போம். Several of you directly or indirectly conveyed to me yesterday how the talks of yesterday were so illuminating and enlightening. நேற்றைய தின செய்திகள் எவ்விதத்திலே பயனுள்ளதாகவும் புத்துணர்வூட்டுவதாகவும் கண்களை திறப்பதாகவும் இருந்தது என்று சொல்லி பலர் பலவிதங்களிலே என்னிடத்தில் கருத்து தெரிவித்தீர்கள். Thank you for what you have said, but give God all the glory because he alone is worthy. நீங்கள் சொன்ன பாராட்டு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆனால் எல்லா கனத்தையும் மகிமையையும் தேவனுக்கே செலுத்துங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே சகல துதிக்கும் பாத்திரர். We are his people. நாம் அவருடைய மக்கள். What we use are his gifts. நாம் உபயோகிக்கின்றதான வரங்கள் அவருடைய வரங்கள். What we study is his word. நாம் படிப்பது அவருடைய வார்த்தை. And the person who ministered to us is his Holy Spirit. நமக்கு ஊழியம் செய்கின்றவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். So to him be all glory, honor and praise this morning, and we acknowledge it afresh as we begin this second day program. ஆகவே அவருக்கே எல்லா கனத்தையும் மகிமையையும் துதியையும் செலுத்தி அவருடைய இறை பிரசன்னத்தை தரிசித்து இந்த நாளின் காலை வேளையை துவங்குகின்றோம். I want to briefly remind you of what we studied yesterday. நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நான் சுருக்கமாய் மீள்பார்வை செய்ய விரும்புகிறேன். One of the introductory lines that I gave you was this: my approach and my teaching will not be subjective, but it will be objective. என்னுடைய உபதேசங்கள் ஆள் சார்ந்ததாக இல்லாமல் பொருள் சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி முக்கியமான வாசகத்தை முன்வைத்து நான் பேசினேன். What the Bible says and what we should understand, there my message is over. வேதம் என்ன சொல்கிறது, இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே என்னுடைய செய்தி முழுமை பெறுகிறது. So having presented what the Bible teaches, it is for you to discern in your specific situations whether things are so as it is written in the word of God. இப்படி வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கின்றதான சூழலிலே உங்களுக்கு வருகின்றதான நெருக்கடியான சூழ் அமைவுகளிலே காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நிதானித்து பகுப்பு ஆராய்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. After a time of review of what we studied during the 5-day seminar in 1997, 1997ஆம் ஆண்டு நடந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கினுடைய செய்திகளை சுருக்கமாய் மீள்பார்வையை நாம் செய்த பிறகு we just started our first subject or topic for this second seminar, namely deception. இந்த கருத்தரங்கினுடைய முதற் பாடமாக வஞ்சிக்கப்படுதல் என்கிற செய்தியை நாம் தியானித்தோம். And I gave you 7 areas where any person could normally be deceived. பொதுவாக வஞ்சிக்கப்படக்கூடிய 7 பகுதிகள் என்று நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். There could be other areas also, but these 7 seem to be very vital in my search of the New Testament, and I would like you to just go through them again and study all the texts in the context. இவைகள் தவிர வேறு பகுதிகளிலும் கூட ஒரு மனிதன் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்த விதத்திலே இந்த 7 பிரதானமானவைகளாக எனக்கு தென்பட்டன. இந்த குறிப்புகளை நீங்கள் வீட்டிற்கு சென்று வசனங்களோடு சேர்ந்து வாசித்து இன்னும் கூட விளக்கம் பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். These 4 warnings have been served to us as our own safeguards. நமக்கு பாதுகாப்பு அளிக்கும்படியாக 4 எச்சரிக்கைகளை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். I remind you of the very words of Jesus Christ. I have told these things to you already. ஏற்கனவே இவைகள் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டினேன். Prevention is always better than cure. வருமுன் காப்பது எப்பொழுதுமே சாலச் சிறந்தது. Having got into a deception, to be restored from deception is not that easy. வஞ்சிக்கப்பட்ட பிற்பாடு வஞ்சகத்தினின்று வெளிவருவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். Healing from backsliding is much easier than restoration from deception. பின்வாங்கி போகின்ற நிலையை விட பின்வாங்குவதற்கு எச்சரிக்கையாய் தப்பி No. Healing from backsliding is much easier than recovery from deception.
பின்வாங்குதலிலிருந்து திரும்புவதை விட வஞ்சகத்திலிருந்து விடுபடுவது கடினமான காரியம். Now that is something which is uniformly taught all over the New Testament. That is why deception is more serious and more awful than even backsliding in life. புதிய ஏற்பாட்டிலே நெடுகவே நமக்கு போதிக்கப்படுகின்றதான ஒரு படிப்பினை என்னவென்றால், பின்வாங்குதலை விட வஞ்சிக்கப்படுதல் கோரமானது, பின்வாங்குதலிலிருந்து திரும்புவதை விட வஞ்சகத்திலிருந்து விடுபடுவது கடினம். A backslidden person will easily know that he is backslidden. He will say, I am backslidden, I am backslidden, pray for me. But a deceived man will continue to defend himself, say, I am not deceived, what I am saying is right. பின்மாற்றம் அடைந்ததான ஒரு மனிதன், நான் விழுந்து போய்விட்டேன், பின்வாங்கி போய்விட்டேன், எனக்காக ஜெபியுங்கள், நான் மீண்டும் மலர விரும்புகின்றேன் என்று சொல்லுவான். ஆனால் வஞ்சிக்கப்பட்டவனோ, நான் செய்வது சரிதான், நான் சொல்வது சரிதான், நான் நன்றாகத்தானே இருக்கிறான் என்று சொல்லி தன் கிரியைகளை நியாயப்படுத்துவான். The deceptiveness of deception is that deceived man does not know that he is deceived. வஞ்சிக்கப்படுதலின் கொடிய வஞ்சகம் என்னவென்றால், வஞ்சிக்கப்பட்ட மனிதன் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிய மாட்டான். So that is why the four warnings are very important, because that will prevent us from getting into the snares and the net of the evil one. ஆகவேதான் இந்த வஞ்சக வலையிலும் வஞ்சக கண்ணியிலும் விழாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிப்புகள் தேவை. Now we move on to the second subject of this Sound Doctrine Seminar number 2. இந்த இரண்டாம் ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கினுடைய இரண்டாவது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் நுழைகின்றோம். I want to begin this day spending some time with you talking about the presence of God. இறை பிரசன்னம் என்ற தலைப்பிலே ஒரு சில நிமிட நேரங்கள் உங்களோடு நான் அளவலாக விரும்புகின்றேன். The presence of God. தெய்வ சமூகம். What is the presence of God? இறை பிரசன்னம் என்பது என்ன? How is it manifested? இது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? How can we sense it? இந்த பிரசன்னத்தை நாம் எவ்வாறு உணர முடியும்? Answer to these questions from biblical perspective will keep us from many a false doctrine. வேத கண்ணோட்டத்திலே இந்த கேள்விகளுக்கு பதில் காண்பது பல துர் உபதேச அலைகளினின்று நம்மை காத்துக்கொள்ளும். What is the presence of God? இறை பிரசன்னம் என்பது என்ன? How is it manifested? இது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? And how can we sense it? இதனை நாம் எவ்வாறு உணர முடியும்? Now that's roughly what we are going to study during this morning session. இந்த காலை வேளையிலே இதை குறித்து தான் நாம் விஸ்தாரமாக பார்க்க I போகின்றோம். want to begin with the three unique characteristics of God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனின் மூன்று சிறப்பம்சங்களை நான் முதலாவது குறிப்பிட விரும்புகின்றேன். Number 1, முதலாவது omnipresence. சர்வ வியாபகம். Number 2, இரண்டாவது omnipotent. சர்வ வல்லமை. And number 3, மூன்றாவது omniscience. சர்வ ஞானம். Omnipresence means He is present everywhere. சர்வ வியாபகம் என்பது அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்று பொருள். Omnipotent or omnipotence means He is all powerful, almighty. சர்வ வல்லமை என்பது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று பொருள். Omniscience means He is all knowing. He is a God of all knowledge. Nothing is secretive to Him. சர்வ ஞானம் என்பது தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதை குறிக்கிறது. அவருடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்டது அல்லது மறைவானது என்று ஒன்றுமில்லை. This is our basic Christian faith. இது நம்முடைய அடிப்படை கிறிஸ்தவ விசுவாசம். Our God of the Bible is omnipresent, He is omnipotent, and He is omniscient. வேதம் கூறும் நமது தேவன் சர்வ வியாபியாகவும் சர்வ வல்லமை உள்ளவராகவும் சர்வ ஞானியாகவும் இருக்கின்றார். And we want to pick up that first character, omnipresence of God, in this talk. இந்த முதல் செய்தியிலே சர்வ வியாபகம் என்ற தேவனுடைய சிறப்பம்சத்தை நாம் தியானிப்போம். Turn with me for a few scripture passages which directly speak about this particular character of God. தேவனுடைய இந்த சிறப்பம்சத்தை நமக்கு நேரடியாக சொல்லுகின்றதான சில வேதவசன பகுதிகளை நாம் இப்பொழுது வாசிப்போம். Psalm 139, I'll read from verse 7 to 12. சங்கீதம் 139
வசனங்கள் 7 முதல் 12 வரை. Where can I go from your spirit? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? Where can I flee from your presence? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? If I ascend into heaven, you are there. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். If I make my bed in hell, behold, you are there. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். If I take the wings of the morning and dwell in the uttermost parts of the sea, even there your hand shall lead me. நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். And your right hand shall hold me. உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். If I say surely the darkness shall fall on me, even the night shall be light about me. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். Indeed the darkness shall not hide from you, but the night shines as the day. Darkness and the light are both alike to you. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரிசமம். Look at verse 6. 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். Such knowledge is too wonderful for me. It is high. I cannot attain it. I cannot understand it. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. இதை நான் எப்படி புரிந்து கொள்வேன், எப்படி விளங்கிக் கொள்வேன்? We cannot fully understand God in our human finite system. நம்முடைய குருவி மூளையை வைத்துக் கொண்டு தேவனுடைய முழு சர்வ வியாபக தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. The Holy Spirit has revealed portions of God's greatness to us during this earthly sojourn. இந்த பூமியிலே நமக்கு தேவனுடைய மகத்துவத்தை பரிசுத்த ஆவியானவர் பங்கு பங்காக ஆங்காங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். According to Paul, our knowledge is imperfect. பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின்படி நம்முடைய அறிவு குறைவுள்ளது. Only then when we reach him and see him, we will know as we ought to know. நாம் அவரை முகமுகமாய் சந்திக்கின்ற அந்த நாளில்தான் நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருப்போம். Only on that day that which is perfect will come and we shall know as we ought to know. அந்த நாளில்தான் பூரணமானது இன்னதென்று நமக்கு விளங்கும். அப்பொழுதுதான் அறியப்பட வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்வோம். Today what we know about God is only a portion, or it is a partial knowledge. இன்றைக்கு நாம் தேவனை குறித்து அறிந்திருப்பதெல்லாம் ஒரு பகுதிதான், குறைவானதுதான். And there is so much we cannot understand. அநேக காரியங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாததாகவே இருக்கிறது. That is why faith begins to play and it begins to act on our behalf. ஆகவேதான் விசுவாசம் நமக்காக நம்மோடு கூட கிரியை செய்ய துவங்குகிறது. What is there to believe something you can understand or something you can see for your naked eyes? நாம் பார்க்கக்கூடியதை, நாம் கண்டு நம்பக்கூடியதை விசுவாசிப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? So it is that thing that we should always keep it in mind, whether in the Old Testament or New Testament. The revelation of God for human understanding is very finite and limited, and rest of it, everything is embraced by faith. மனித மூளைக்கும் மனித விளங்குதலுக்கும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான தேவனை குறித்ததான காரியங்கள் எல்லாம் அளவுக்கு குறைவானதுதான். ஆகவே நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை விசுவாசத்தினால் அணைத்துக் கொள்வதுதான் உசிதம். The first fruits, a little bit of the initial things only we have understood. முதற் கனிகள் அல்லது ஆரம்ப கட்ட காரியங்களை தான் நாம் இப்பொழுது புரிந்திருக்கின்றோம். So we have to join the psalmist David in this honest and humble confession. Such knowledge is too wonderful for me, O God. It is high. I cannot attain it. Your ways and your thoughts are higher than as the heavens above the earth. ஆகவே சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து இந்த உருக்கமான ஜெபத்தை நாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உம்முடைய வழிகளும் உம்முடைய எண்ணங்களும் பெரிதாய் இருக்கிறது. Now turn with me to a few other scripture references also in this context. First of all to book of Jeremiah chapter 23. எரேமியா 23வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். And verses 23 and 24. 23, 24 வசனங்கள். Am I a God near at hand, says the Lord? Am I not a God afar off? நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். Can anyone hide himself in secret places, so I shall not see him, says the Lord? எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ?
Do I not fill heaven and earth, says the Lord. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். Now this thought is amened by Isaiah in his 66th chapter. ஏசாயா 66வது அத்தியாயத்திலே எரேமியாவின் கூற்றுக்கு அவர் ஆமென் சொல்கின்றார். Thus says the Lord, verse 1, heaven is my throne and earth is my footstool. முதலாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. God is everywhere in heaven and God is everywhere on earth too. வானம் எங்கிலும் தேவன் இருக்கின்றார், பூமி எங்கிலும் தேவன் இருக்கின்றார். That is why Solomon in his wisdom he penned for us in his 15th chapter a book of Proverbs, 3rd verse like this. ஆகவே ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாகிய சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகம் 15வது அத்தியாயத்திலே இவ்விதமாக வைர வரிகளை செதுக்கினார். The eyes of the Lord are in every place, keeping watch on the evil as well as the good. மூன்றாம் வசனம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. When God is everywhere, what is the need for building a temple? தேவன் எவ்விடத்திலும் இருக்கின்றதான வேளையிலே அவருக்கென்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான அவசியம்தான் என்ன? David wanted to build a house for God. தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார். But God did not very much like that idea. ஆனால் அந்த எண்ணத்தை தேவன் அவ்வளவாய் விரும்பவில்லை. Follow my message carefully. I'm just building up step by step and I will be moving into a very crucial subject and truth this morning. நான் சொல்கின்றவைகளை கவனமாய் கேளுங்கள். படிப்படியாக உங்களை வழிநடத்தி மிகவும் கருகலான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு இந்த காலையிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். David wanted to build a house for God. தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்டும்படியாக தாவீது அதிகமாய் வாஞ்சித்தார். God did not very much like that idea. ஆனால் அந்த எண்ணத்தை தேவன் அவ்வளவாய் விரும்பவில்லை. How do I say that? நான் எப்படி இதை சொல்கின்றேன்? 2 Samuel 7th chapter. 2 சாமுவேல் 7வது அத்தியாயம். I'll read the first 6 verses to you. Follow them carefully. முதல் 6 வசனங்களை வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். Now it came to pass when the king was dwelling in his house, and the Lord had given him rest from all his enemies and all around, that the king said to Nathan the prophet, see now, I dwell in the house of Cedar, but the ark of God dwells inside tent curtains. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினபோது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். Then Nathan the prophet said to the king, go and do all that is in your heart, for the Lord is with you. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். But as far as the prophet was concerned, it was then or so. But when it comes to the question of God, it was not then and so, it was but. ஆனால் தமிழிலே அந்த வார்த்தை இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசியை பொறுத்தமட்டிலே தாவீது ராஜா சொன்னதான யோசனை சிறப்பாக காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய நோக்கு வித்தியாசமாக இருந்தது. But it happened that night that the word of the Lord came to Nathan, saying, go and tell my servant David, thus says the Lord, would you build a house for me to dwell in? அன்று ராத்திரியிலே, ஆனால் என்று அந்த வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? I have not dwelt in a house since the time that I brought the children of Egypt up from Egypt until this day. நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல், but I have moved about in a tent and in a tabernacle. மாறாக கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலுமே உலாவினேன். Now I think this is where we must differentiate. Spiritual mind should differentiate the difference between God's perfect will and God's permissive will. ஆவிக்குரிய மனம் இதில் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை வேறு பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்றும் தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் இன்னதென்றும் நாம் அறிய வேண்டும். Most of the Christians are living within the premises of God's permissive will. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்றதான வளாகத்தில் தான்
அவர்கள் வாழ்ந்து But கொண்டிருக்கிறார்கள். God has called us to work on the perfect and the acceptable will of God. ஆனால் தேவனுடைய பரிபூரண சித்தத்தையும் அவரால் அங்கீகரிக்கப்படுகின்ற சித்தத்தையுமே செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். When he saw a palatial building, the palace where he was staying, and the ark of the Lord in a temporary tent, he had a comparison. He said, okay, now let us build a big house, concrete structure with all stones and masonry for the Lord to be housed in. கப்பல் போன்ற மாளிகையிலே தான் லயித்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே அங்கே திரை மறைவிலே வைக்கப்பட்டிருக்கின்றதான தற்காலிக கூடாரத்திலே இருக்கின்றதான உடன்படிக்கை பெட்டியை பார்த்த மாத்திரத்திலே தாவீது உணர்ச்சி வசப்பட்டு நான் கர்த்தருக்கு கற்களாலும் மற்றும் உசிதமான பொருட்களாலும் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று ஆதங்கத்தில் கூறினான். So he wanted a support from a prophet, so he just shared that matter with prophet Nathan. தன்னுடைய ஆலோசனைக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்பட்டபடியினாலே அங்கே தன்னுடைய நண்பனாகிய தீர்க்கதரிசி நாத்தானோடு தன்னுடைய யோசனையை பகிர்ந்து கொள்கின்றான். Nathan must have said at that time, I will go and pray about it and I will inquire the Lord and come and tell you what you should do. அப்பொழுது நாத்தான் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நான் போய் இது குறித்து தேவனிடத்திலே ஜெபித்து விசாரித்து இதற்கான பதிலை உமக்கு சொல்லுகிறேன். But you know what he said? ஆனால் அவர் என்ன சொன்னார்? Oh, that's a wonderful idea, king. இது அற்புதமான ஒரு ஆலோசனை. Go ahead. நீங்கள் செய்யுங்கள். Do all that is according to your heart. உம்முடைய இருதயத்தில் தோன்றினபடியெல்லாம் நீர் செய்யும். Now, so that is where the permissive will of God comes. இதுதான் தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்று சொல்லப்படுவது. And as a prophet, he said, you do whatever you like, God is with you. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கின்றார், ஆகவே நீர் உம் விருப்பம் போல செய்யும் என்று சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசன மொழியிலே அவர் அவர்களுக்கு வாழ்த்து கூறினார். Even a prophet can tell a wrong doctrine. தீர்க்கதரிசியும் கூட சில நேரத்திலே தவறான உபதேசத்தை சொல்ல முடியும். Do whatever is in your heart, God will be with you. Which Bible teaches it? This is not a உம்முடைய biblical இருதயத்தில் truth. இருக்கிறபடியெல்லாம் நீர் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று எந்த வேதத்திலே இருக்கிறது? That's why I said, when we read the Bible, we should know which context, which promise, to whom it is said, who said it, why it was said, when it was said, all these things. Otherwise, we will be just misled by generalization of biblical promises. ஆகவேதான் நான் முன்னதாகவே சொன்னேன், வேத வாக்குத்தத்தங்களை பொதுப்படுத்த கூடாது. எங்கே சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, யார் சொன்னது, எந்த சூழலிலே சொல்லப்பட்டது, சொல்லப்பட்ட சூழமைவு என்ன என்பதையெல்லாம் தீர ஆராய்ந்து பார்த்துதான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். After he gave his recommendation and appreciation and concurrence to the king, that night God appeared to Nathan. Come on, what counsel did you give, man? Have I ever dwelt in these houses and concrete places? I have always been moving around. You see how I think God was very displeased with this very idea as we develop how the temple affair moved on as we read the history of God's people. நாத்தான் தன்னுடைய அங்கீகாரத்தையும் பாராட்டுதலையும் அனுமதியையும் தாவீதுக்கு கொடுத்த பிறகுதான் அன்று ராத்திரியிலே நாத்தானோடு தேவன் பேசுகின்றார். என்னையா நாத்தானே, ஏன் இப்படி அதிக பிரசங்கித்தனமான காரியத்தை செய்தீர்? நான் என்றாவது இப்படிப்பட்ட கட்டிடங்களிலே குடியிருந்திருக்கின்றேனா? நான் வாசம் செய்ததெல்லாம் தற்காலிகமான கூடாரங்களில் தானே. இதனை மறந்து ஏன் இப்படிப்பட்ட தவறான ஆலோசனையை ராஜாவுக்கு கொடுத்தாய் என்று அவரிடத்திலே சொல்லுகின்றார். இதனை தொடர்ந்து இந்த ஆலயம் கட்டப்படுவதிலே ஆண்டவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை என்பதை அந்த ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு நடந்ததான பல்வேறு காரியங்களுடைய வரலாறு நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. God, however, permitted that project to go on. இந்த திட்டம் எப்படியோ நிறைவேறுவதற்கு தேவன் அனுமதித்தார், அவ்வளவுதான். Look at verses 12 and 13. He permitted Solomon to take up that project. 12-13 வசனங்களை பார்க்கும் பொழுது சாலமோன் இந்த திட்டத்தை செயல்படுத்தும்படியாக தேவன் அனுமதித்தார். God told David, when your days are fulfilled and you rest with your fathers, I will set up your seed after you, who will come from your body, and I will establish his kingdom. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். And he shall build a house for my name, and I will establish the throne of his kingdom forever. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். I think Stephen was the first man who properly understood this passage, and he interpreted it very clearly when he was giving his
defense for the persecutors. நான் நினைக்கின்றேன் இந்த வசன பகுதியை சரியாக விளங்கிக் கொண்டு வியாக்கியானப்படுத்தி தன்னுடைய உபத்திரவ சூழலிலே சரியாக இதனை எடுத்துரைத்த ஒரு மனிதன் ஸ்தேவான் என்று. No wonder he became the first martyr of the church. திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாய் இவர் மாறினதிலே எந்தவித ஐயமும் இல்லை. We'll read from verse 44 of Acts of the Apostles 7th chapter. அப்போஸ்தலர் 7வது அத்தியாயம் 44ஆம் வசனம் துவக்கி நாம் இதனை வாசிக்கின்றோம். Our fathers had the tabernacle of witness in the wilderness as he appointed, instructing Moses to make it according to the pattern that he had seen. நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. However, verse 46, he found favor before God. Solomon found favor before God, and when asked to find a dwelling place for the God of Jacob. 46ஆம் வசனத்திலே சாலமோன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். But Solomon built him a house. There again that word but comes. அங்கேயும் கூட ஆனால் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே வருகிறது. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். However, ஆகிலும், that's very important. அதுதான் முக்கியமான வார்த்தை. Okay, God allowed him to build the house and God prospered his building project. Everything is there. However, சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அனுமதித்தார். அவனுடைய கட்டிட திட்டத்தை அவர் வளரும்படி செய்தார். ஆகிலும், the Most High, you know the words he uses, the Most High does not dwell in temples made with hands. உன்னதமானவர், அவர் உபயோகிக்கின்ற வார்த்தையை கவனியுங்கள். சர்வ வல்லமையான உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். Immediately he quotes prophet Isaiah. உடனடியாக ஏசாயா தீர்க்கனை அவர் மேற்கோள் காட்டுகின்றார். As the prophet says, heaven is my throne and earth is my footstool. What house will you build for me, says the Lord. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் What is the எது? place of my rest? Has my hand not made all these things? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா? Now I hope you are able to understand. That is why we should always keep the Old Testament and New Testament together when we try to interpret passages. நீங்கள் இதனை விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே தான் எப்பொழுதுமே நாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக இணைத்து நாம் உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். New Testament is concealed in the Old Testament and Old Testament is revealed in the New Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் புதைந்துள்ளது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. The New Testament is the explanation or the interpretation of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் விளக்கம் அல்லது வியாக்கியானம் தான் புதிய ஏற்பாடு. This temple was built not for God's stay, but it was just approved for God's name to be there. இந்த ஆலயம் பிரதானமாக தேவனுடைய பெயர் விளங்குவதற்காகவே கட்டப்பட்டதே ஒழிய அவர் தங்குவதற்காக அல்ல. It was just a house for his name. Again and again, if you read the Old Testament, it was not for his stay. தேவன் தங்குவதற்கான இடமாக அந்த ஆலயம் நிர்மாணிக்கப்படவில்லை. அவருடைய நாமம் விளங்குவதற்காகவே கட்டப்பட்டது. I thank God Solomon also to some extent understood this truth. சாலமோன் ஓரளவுக்கு இந்த தாற்பயத்தை விளங்கிக் கொண்டார் என்று கூட நான் ஓரளவுக்கு எண்ணுகின்றேன். 2 Chronicles 2nd chapter. 2 நாளாகமம் 2வது அத்தியாயம். Look at verses 5 and 6. 5-6 வசனங்கள். Then the temple which I build will be great, for our God is greater than all gods. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். But who is able to build him a temple, since heaven of the heaven of heavens cannot contain him? ஆனாலும் தமிழிலே அந்த வார்த்தை இல்லை. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? Who am I then that I should build him a temple except to burn sacrifice before him? அவர் சந்நிதியில்
தூபம் காட்டுகிறதற்கு அல்லது பலி செலுத்துகிறதற்கே ஒழிய Ah. வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். So Solomon was not fully correct, but he was semi-correct. He was getting a picture of it. சாலமோன் முழுவதுமாக சரியாய் செய்தான் என்று சொல்ல இயலாது, பட் பகுதியாக அவன் சரியாக செய்தான். He says, oh, that will be a place, we need a place. We can't be just offering sacrifices in houses and cottages. So we need a place. But it is only for that. Except for that, who can build a house for him? We see the shade of that important truth coming up here. வீட்டிலோ குடில்களிலோ ஆண்டவருக்கு பலி செலுத்துவது தூபம் காட்டுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆகவே இந்த ஒரு காரியத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்ட நான் முயற்சிக்கிறேன் என்று அவன் சொன்னது ஓரளவுக்கு சரி. மற்றபடி தேவன் தங்குவதற்கு அல்லது தேவனை வைப்பதற்கு என்று சொல்லி அந்த ஆலயம் கட்டப்படவில்லை என்கிறதான காரியத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். This truth was reflected in his dedication prayer of the temple also. இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கின்றதான சாலமோனின் ஜெபத்திலும் கூட இந்த கருத்து பிரதிபலிக்கிறது. Look at verse 27 of 1 Kings 8th chapter. 1 ராஜாக்கள் 8வது அத்தியாயத்திலே நாம் வாசிப்போம். Verse 27. 27. Will God indeed dwell on earth? தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? Behold, heaven and the heaven of heavens cannot contain you. How much less this temple which I have built. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். So even in the dedication prayer, he did not make a bombastic thing about the structure. He again maintained that stand of the truth. தான் கட்டின பிரம்மாண்டமான ஆலயத்தை குறித்து பகட்டாக ஜெபிக்காமல் அதனை பிரதிஷ்டை செய்கின்ற ஜெபத்திலே மிக எளிமையாக சாலமோன் ஜெபிப்பதை கவனியுங்கள். Now these truths we all must understand, because these days there is a culture that is coming into Christendom to build a huge structure saying God is going to be in it and God will be walking there on the floor and we should have marble floors and all that. இப்பொழுது கிறிஸ்தவத்திலே தலை தூக்குகின்றதான ஒரு முக்கியமான துருபதேசம் என்னவென்றால், கடவுளுக்காக மிகப்பெரிய கட்டிடங்களை ஆலயங்களை நிர்மாணிப்பது. ஏனென்றால் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறாராம், கர்த்தர் அங்கே அசைவாடுகிறாராம். ஆகையால் அவர் நடக்கின்ற தரைகள் எல்லாம் பளிங்கு தரைகளாக பளிச்சிட வேண்டுமா? Friends, it is all because of biblical illiteracy among God's people. Some of the ministers of God are taking advantage of the situation. நண்பர்களே, வேதத்தை குறித்ததான அறிவீனத்தின் நிமித்தமாகவே தேவ மனிதர்கள் பலர் விசுவாசிகளை இன்று முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றனர். That's why the Lord has brought us to this seminar, and I told you, you will be enlightened in your understanding of God and His ways. தேவனை குறித்தும் தேவனுடைய வழிகளை குறித்தும் நீங்கள் தெளிவு பெறுவீர்கள் என்று நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதற்காகத்தான் தேவன் உங்களை இந்த கருத்தரங்கிற்கு அழைத்து வந்திருக்கின்றார். That is why Jesus said, my house shall be called a house of prayer for all people. There needs to be a place for gathering. That's all. Nothing more and nothing less. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் அறுதியிட்டு கூறினார், என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். மக்கள் எல்லாரும் கூடி வந்து ஆராதிப்பதற்கான ஒரு இடம், அவ்வளவுதான், அதற்கு மேல் அல்ல. But the Jews started worshipping the temple. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை தொழ ஆரம்பித்து விட்டார்கள். Instead of being கடவுள் பிள்ளைகள், they became கோயில் பிள்ளைகள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு பதிலாக கோவில் பிள்ளைகளாக மாறி போனார்கள். And one day the disciples of Christ took the Lord Jesus Christ and showed him all those beautiful buildings. ஒரு நாளிலே சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை அழைத்து சென்று அந்த அழகான கட்டிடங்களை பார்த்து, பாருமையா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டார்கள். Turn with me to Mark's Gospel 13th chapter. மார்க்கு 13வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And look at the first two verses. முதல் வசனம். As he went out of the temple, one of his disciples said to him, Teacher, what manner of stones and what buildings are here? அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கற்கள் எப்படிப்பட்டவை, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டவை பாரும் என்றான். So they just kept him on the eastern corner and the northern corner and the southern corner and giving him a perspective view of that huge structure when they came out of that sanctuary.
அந்த இடத்திலே கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் அந்த கட்டடத்தினுடைய மிக பிரம்மாண்டமான மனோகர நிலையை அவர்கள் இயேசுவுக்கு சுட்டிக்காட்டி விளக்கினார்கள். They thought Jesus would be highly impressed by that engineering technology. இயேசு கிறிஸ்து இந்த பொறியியல் தொழில்நுட்பத்தினாலே அசந்தே போவார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். But you know what we read about the Lord's reaction in verse 2? ஆனால் இயேசு கிறிஸ்து உடனடியாக அவர்களுக்கு சொன்னதான மறுமொழி என்னவென்று 2வது வசனத்திலே கவனித்தீர்களா? Jesus answered and said to him, "Do you see these great buildings? Not one stone shall be upon the other, that shall not be thrown down." இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். I think we are standing on a holy ground when we are studying this subject. இந்த பாடத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற நாம் பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று நான் உணர்கின்றேன். This prophecy of Jesus came true in AD 70 when the temple was totally destroyed by Romans. கிபி 70 ரோமர்களால் இந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது கிறிஸ்து சொன்னதான இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறின. All of them would have been praying, "Oh Lord, what's happening? What's happening?" They are just with a lot of bulldozers, they are just breaking down our buildings. They all would have cried. But Jehovah was not moved. He wanted the temple to be destroyed. அந்த ஆலயம் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றதான வேளையிலே ஆங்காங்கே மக்கள் கூவி கதறி தேவனை நோக்கி கூக்குரலிட்டிருப்பார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் இடிக்கப்படுகிறதே, நீர் இதனை குறித்து அக்கறை காட்ட மாட்டீரோ என்று அநேகர் அங்கலாய்த்தார்கள். ஆனால் யெகோவாவோ அசையவே இல்லை. Because he wanted his perfect will to be fulfilled. ஏனென்றால் அவர் அந்த ஆலயம் இடிக்கப்படுவதை அனுமதித்தார். தம்முடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதிலே அவர் குறியாயிருந்தார். And it reaches its climax when we have the revelation given to John the divine, where it is said, "I saw no temple there." அந்த காரியம் தொடர்ந்து உச்சகட்டத்தை அடைகின்றது. திவ்ய வாசகனாகிய யோவான் வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் மூலமாக அங்கே ஆலயம் காணப்படவில்லை. That's the perfect will of God. அதுதான் தேவனுடைய பரிபூரண சித்தம். And the death of the Lord Jesus Christ also explains that truth. இயேசு கிறிஸ்துவின் மரணம் கூட இந்த உண்மையை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. When the spirit of Jesus Christ left his body, கிறிஸ்துவின் ஆவி அவருடைய உடலை விட்டு பிரிந்த பொழுது the veil in the temple was torn from top to bottom. ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது. If I will ask any of you to tear this curtain, you won't tear from top to bottom. It is easier to tear from bottom to top. நான் உங்களில் யாரையாவது இங்கு பின்னுள்ள திரைச்சீலை கிழியுங்கள் என்று நான் சொல்வேனே, ஆனால் யாரும் அதனை மேலிருந்து கீழாக கிழிக்க முற்பட மாட்டீர்கள். கீழிருந்து மேலே கிழிப்பதுதான் சுலபமானது. Tearing from bottom to top is man's work, but tearing from top to bottom is God's work. திரைச்சீலையை கீழிருந்து மேலாக கிழிப்பது மனிதனுடைய வேலை, ஆனால் திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழிப்பது இறைவனின் வேலை. And what did God wanted people to understand by that act on that Good Friday? அந்த பெரிய வெள்ளி தினத்தன்று நிகழ்ந்ததான இந்த திரைச்சீலை சம்பவத்தின் மூலமாக தேவன் மக்களை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார்? Deity cannot be localized. தெய்வத்தை ஓரிடத்தில் வைக்க முடியாது. Once again, மீண்டுமாய் சொல்கின்றேன், imprint it upon your heart. உங்களுடைய இதயத்திலே பசுமரத்தாணியாய் பதித்துக் கொள்ளுங்கள். Deity cannot be localized. தெய்வத்தை ஓரிடத்தில் அடைக்க முடியாது. He can be worshipped anywhere because he is omnipresent. அவர் சர்வ வியாபியாய் இருக்கின்றபடியினால் அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம். That's what he told the Samaritan woman. அதைத்தான் சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் கூறினார். Our fathers worshipped in this mountain. எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையிலே தேவனை தொழுது கொண்டார்கள். But you Jews, you claim that Jerusalem is the place where people ought to worship. எருசலேமில் தான் மக்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று யூதர்களாகிய நீங்கள் சொல்லுகின்றீர்கள். And what was Jesus' answer? ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் இதற்கு என்ன? Not only in this mountain or in Jerusalem, the time comes when people shall worship God everywhere. இந்த மலையில் மட்டுமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். Because God is not a substance, God is a spirit.
ஏனென்றால் தேவன் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு ஆவி. He is not a physical substance, but he is a spiritual being. அவர் ஒரு பௌதீக பொருள் அல்ல, மாறாக ஆவியாக இருக்கின்றார். And those who worship him must worship him not ceremonially, but in spirit and in truth. அவரை தொழுது கொள்கின்றவர்கள் சடங்காச்சாரமாக அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். And Jesus Christ taught that great lesson to his disciples. இயேசு கிறிஸ்து இந்த மாபெரும் சத்தியத்தை தனது சீடர்களுக்கு கற்பித்தார். Where 2 or 3 are gathered together in my name, there I am in their midst. என் பெயரினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். That is what Apostle Paul also emphasized when he was writing to the Corinthian believers. கொரிந்திய விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலனும் இதே சத்தியத்தை தான் வலியுறுத்துகின்றார். 1 Corinthians 5th chapter. 1 கொரிந்தியர் 5வது அத்தியாயம். Look at the 4th verse. 4ஆம் வசனத்தை In கவனியுங்கள். the name of the Lord Jesus Christ, when you are gathered together along with my spirit, with the power of our Lord Jesus Christ. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில். You know, the same truth he is writing to a local church. அதே சத்தியத்தை உள்ளூர் சபை ஒன்றிற்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். Let me now summarize what I have been telling you during the last half an hour. நான் கடந்த அரை மணி நேரமாக உங்களோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை இப்பொழுது தொகுத்து கூறுகின்றேன். God is omnipresent. தேவன் சர்வ வியாபி. Building up a temple for him was not God's perfect idea. இந்த தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவது தேவனுடைய பரிபூரண சித்தம் அல்ல. However, he permitted it. ஆயினும் இவர் இதற்கு அனுமதி கொடுத்தார். More than proper use, it was abused and misused. அது அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதை விட அதிகமாய் துர்ப்பிரயோகப்பட்டதான் செய்தது. And Jesus predicted its destruction. ஆகவே இந்த ஆலயத்தினுடைய அழிவை குறித்து இயேசு கிறிஸ்து முன்மொழிந்தார். One stone will not be on the other stone. ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இராது. Now actually the Roman people who destroyed the temple thought the kings who built the temple would have kept golden plates in between 2 bricks. So they made one stone and the other stone to be knocked off. It was a literal fulfillment of what Jesus said. இந்த ஆலயத்தை கட்டிய சாலமோன் இந்த கற்கள் ஒவ்வொன்றிற்கும் இடையே தங்க பாளங்களை வைத்திருக்க கூடும் என்று எண்ணினபடியினாலே ரோமர்கள் இந்த ஆலயத்தை தரைமட்டமாக்கும் பொழுது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எழுத்துப்பூர்வமாக இந்த நாசத்தை நிகழ்த்தினார்கள். And when Jesus died, that veil in the temple was torn from top to bottom, typifying deity cannot ever be localized. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து அதன் மூலமாக தெய்வத்தை ஓரிடத்தில் அடைத்து வைக்க முடியாது என்கிறதான ஒரு உபதேசம் நிலைநாட்டப்பட்டது. With this foundation, now we will go to a more practical understanding and expression and application of this truth. இந்த அறிமுகத்தோடு கூட இந்த சத்தியத்தை நடைமுறையிலே நாம் எப்படி அப்பியாசிப்பது பயன்படுத்துவது என்று சொல்லி அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்வோம். I am going to give you some facts about the presence of God, maybe 5 facts I am going to give you about the presence of God today. இக்காலத்திலே இறை பிரசன்னத்தை குறித்து வேதம் கூறும் உண்மைகள் 5 நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். We have seen what is not right, now we are going to see what is true and right today. எது சரி அல்ல என்று இவ்வளவு நேரம் நாம் தியானித்தோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே எது சரி என்று இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். Number 1. 1. God indwells every child of his. தமது பிள்ளை ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் வாசம் பண்ணுகிறார். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், God indwells every child of his. தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவர் உள்ளும் கடவுள் வாசம் பண்ணுகின்றார். Turn with me to the book of Colossians கொலோசியர் and 1st chapter. முதலாவது அத்தியாயம். I look at verse 27, the latter portion with me. 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Please turn to the Bible references, don't become lazy. திருப்புகின்ற சப்தம் கேட்கவில்லையே, வசனத்தை திருப்புங்கள். Colossians 1st chapter, verse 27, the latter portion. கொலோசியர் 1:27. Christ in you, the hope of glory. பின்பகுதி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Underline, ungalukkull irupade. That is the mystery.
That mystery was not understood in the Old Testament times, but that's the mystery that is revealed through apostles and prophets by the Holy Spirit in the new covenantal period. பழைய ஏற்பாட்டிலே இந்த ரகசியம் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் இந்த ரகசியம் வெளியாக்கப்பட்டது. You look at verse 26. This mystery has been hidden from ages for generations, but now has been revealed to his saints. தமிழில் 25வது வசனம், ஆதிகாலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் It is a தெரியப்படுத்துகிறது. mystery. It is not an ordinary truth. இது ரகசியம், இது சாதாரண உண்மை அல்ல. Almighty God, whom heaven of heavens cannot contain, now dwells inside every child of his. சர்வ உலகமும் வானங்களும் கொள்ளாத மாபெரும் தேவனுடைய பிள்ளையின் உள்ளத்திலே குடிகொள்கிறாராம். That is the mystery, the greatest mystery of the New Testament life. புதிய ஏற்பாட்டு வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் இதுதான். Now look at the words of Jesus on these lines. இந்த பாணியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதான வார்த்தைகளை கவனியுங்கள். John's Gospel 14th chapter. யோவான் 14ஆம் அத்தியாயம் Look at verse 23. 23ஆம் வசனம். Jesus answered and said to him, if anyone loves me, he will keep my word. இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். My Father will love him. அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். Hallelujah. We will come to him and we will make our home with him. ஹல்லேலூயா. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். You know, English is beautiful. We will make our home with him. There the Lord said no to be housed. But here he says, I will come and I will occupy. We will come and occupy. Beautiful. We will come and make our home with him. ஆங்கிலத்திலே மிக அழகாக எழுதப்பட்டுள்ளது, எங்களுடைய குடியிருப்பை உங்களுக்குள் ஏற்படுத்துவோம், உங்களோடு வாசம் பண்ணுவோம் என்று இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். You know, actually this was in response to a question or a request given by people. மக்கள் கொடுத்த கேள்விக்கு பதிலாக இந்த விளக்கம் தேவனால் கொடுக்கப்பட்டது. Judas, not the Iscariot, he said to him, Lord, is it that you will manifest, how is it that you will manifest yourself to us and not to the world? ஸ்காரியாத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? And Jesus answered and said to him that we will come and make our abode with our people. இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நாங்கள் அவனிடத்தில் வந்து எங்களுடைய குடியிருப்பை அவனுக்குள் ஏற்படுத்துவோம். In other words, God making his home in us, that is the manifestation of his glory. அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், அனந்த மகிமையான தேவன் தம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே வாசம் பண்ணும்படியாய் குடியேறுகிறார். That's what Jesus said the Holy Spirit will do today. பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் இன்று செய்வார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். John 14:16 and 17. யோவான் 14, 16, 17 வசனங்கள். I'll pray the Father and he'll give you another helper that he may abide with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Next word, later portion. 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, Now he dwells with you அவர் உங்களுடனே வாசம் பண்ணி and he will be in you. உங்களுக்கு உள்ளே இருப்பதால். Actually that's not a good translation. Now he is with you and tomorrow he shall be in you. தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறதை விட மொழிபெயர்ப்பு இன்னும் சிறப்பாக சொல்லப்படலாம். அவர் இப்பொழுது உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார், ஆனால் நாளை உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுவார். He shall be in you. All the translations in English make this very clear. With versus in. ஆங்கிலத்தில் வரக்கூடியதான வேத மொழிபெயர்ப்புகள் அனைத்திலுமே இந்த கருத்தில்தான் மொழிபெயர்ப்பு உள்ளது. இன்று அவர் உங்களோடு வாசம் பண்ணுகின்றார், நாளை அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். The importance of the understanding of this truth was so clearly emphasized by Apostle Paul.
இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படியான முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். Take for example 1 Corinthians 3rd chapter. 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயம். Look at verses 16 and 17. 16, 17 வசனங்கள். Don't you know that you are the temple of God and the Spirit of God dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? He could have simply said, you are the temple of God and the Spirit of God dwells in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று சாதாரணமாக அவர் சொல்லியிருக்கலாமே. But he now just comes with a whip so that it can be emphasized. Don't you know that you are the temple of God and the Spirit of God dwells in you? ஆனால் அவர்களை தட்டி எழுப்பும்படியாக ஒரு வினா வாக்கியத்தோடு வருகின்றார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? And now come with me to the same book, 6th chapter. See the truth repeated. இதே சத்தியம் அதே புத்தகத்திலே மறுபடியும் வலியுறுத்தி சொல்லப்படுவதை கவனிக்கும்படியாக 6வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at verse 19. 19ஆம் வசனம். Don't you know, there again a question, it's a whip. Don't you know that your body is the temple of the Holy Spirit who is in you? அங்கும் அறியீர்களா என்ற ஒரு வினாவை அவர் தொடுக்கின்றார். உங்கள் உடலானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? You know, God loves every child of his to become his house, his home, then that huge magnificent edifice that the king in all his wisdom and wealth tried to build. Shall we lift up our hands and say hallelujah? ஹalleluya. தனது அனந்த ஞானத்திலும் தனது மிகுந்த செல்வத்திலும் மிக பிரம்மாண்டமாய் கட்டின சாலமோனுடைய மாபெரும் தேவாலயத்திலே வாசம் பண்ணுவதை விட தம்முடைய பிள்ளைகளினுடைய குட்டி உள்ளத்திலே வாசம் பண்ணுவதை தான் தேவன் அதிகமாய் வாஞ்சிக்கிறார். So the first fact we need to know about the presence of God today is that God indwells every child of his. ஆகவே இறை பிரசன்னத்தை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதலாவது உண்மை என்னவென்றால் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். Hallelujah. ஹalleluya. Fact number 2. இரண்டாவது உண்மை about the presence of God today. இறை பிரசன்னத்தை குறித்து இக்காலத்தில் நாம் காண்கின்ற வேத உண்மை. God indwells the church. தேவன் தமது திருச்சபையில் வாசம் பண்ணுகிறார். God indwells the church. தேவன் தமது திருச்சபையில் வாசம் பண்ணுகிறார். Turn to some scripture passages beginning with Ephesians 2nd chapter. எபேசியர் 2வது அத்தியாயத்தில் வருகின்ற வசனத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு சில வேத பகுதிகளை நாம் எடுத்து வாசிப்போம். Read from verse 19 to 22. Here is a pictorial language. 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை ஒரு சித்திரம் அழகாக தீட்டப்பட்டுள்ளது. Now therefore, now this is a dispensational difference from the Old Testament. Now therefore, you are no longer strangers and foreigners, but fellow citizens with the saints and members of the household of God, having been built on the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom the whole building being joined together grows into a holy temple to the Lord, in whom you also are being built together for a habitation of God in the Spirit. ஆகையால் இனி, இந்த இனி என்கிற வார்த்தை ஏற்பாடுகளுக்கு இடையே உள்ளதான வேறுபாட்டினை குறிக்கின்றது. யுகங்களுக்கு இடையே உள்ளதான வித்தியாசத்தை இது குறிக்கின்றது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
I now come to another reference in the same book, first chapter, அதே புத்தகத்தின் முதலாவது அத்தியாயத்திலே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். verses 22 and 23. 22, 23 வசனங்கள். He put all things under his feet and gave him to be the head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய உடலாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். Nothing excluded. He who fills all in all, his fullness fills the body of Christ. எதுவும் விலக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய உடலாம் சபைக்கு. You know, Christ indwells, God indwells the church. தேவன் கிறிஸ்து தமது சபையிலே வாசம் பண்ணுகின்றார். Now, whenever there is a very important New Testament doctrinal truth that is brought to us in the New Testament, usually it is told or taught both by Paul and Peter. ஒரு உபதேசம் புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமானது என்று எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டதோ அந்த உபதேசத்தினை பவுலும் பேதுருவும் சம அழுத்தத்தோடு குறிப்பிடுவதை நாம் காண முடியும். Because it was to Peter that the keys of the kingdom were given. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் பேதுருவினிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது. He was the senior most, he was a leader kind of thing in the 12-member team of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 உறுப்பினர் அடங்கிய சீடர் குழுவிலே மூத்த தலைவன் போன்ற சீடனாய் இருந்தது இந்த பேதுருதான். Paul strictly cannot be one of the 12. பவுல் இந்த 12 ஒருவனாக நிச்சயமாக இல்லை. He was brought afterwards. அதற்கு பின்தான் அவர் வந்தார். So I believe that God has chosen these two apostles to bring out some essential truths of the New Testament church. புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான சத்தியங்களை இந்த இருவரின் மூலமாகவே வெளிக்கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாயிற்று. So it will be helpful to be alternatively reading the writings of Paul as well as Peter. பவுல் பேதுரு ஆகிய இந்த இருவரும் எழுதிய வார்த்தைகளை நாம் இணையாக மாறி மாறி வாசிப்பது இந்த சத்தியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாகும். Paul's understanding of the ways of God was rather higher than that was Peter. தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதிலே பேதுருவை காட்டிலும் பவுலுடைய அணுகுமுறை உயர்ந்து இருந்தது. That is why Peter himself acknowledged, our brother Paul, according to the wisdom that has been given to him, has written in his epistles certain things which are hard to understand. நமது பிரிய சகோதரனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்டதான தேவ ஞானத்தின்படியே தனது நிருபங்களிலே சில கடினமான காரியங்களை எழுதியுள்ளார். அவைகள் நமக்கு விளங்குவதற்கு கடினமாயுள்ளது. So the revelation to Paul was rather higher, but the revelation to Peter was not less important. பேதுருவுக்கு அளிக்கப்பட்டதான வெளிப்பாடுகள் முக்கியத்துவம் அல்ல என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்திலே பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான காரியங்கள் உன்னதமானவையாக மேலானவைகளாக இருந்தது. Personally, I would think that Paul and Peter, they complement each other when it comes to some crucial truths of the scriptures. கருகலான காரியங்கள், நெருடலான சத்தியங்கள் என்று வருகின்றதான நேரங்களில் எல்லாம் பவுலும் பேதுருவும் ஒருவருக்கொருவர் தட்டி கொடுத்தார்கள் என்றே நான் சொல்லுவேன். I now come to 1 Peter 2nd chapter. For example, this truth that has been so beautifully complemented by both of them. இந்த காரியத்திலே இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை எப்படி தட்டி கொடுத்துக் கொள்கின்றார்கள் என்பதை கவனிப்பதற்காக 1 பேதுரு 2வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். One apostle of the Gentiles and another apostle to the Jews. You see, both of them are bringing this truth into the common forefront. புறவினத்தாருக்கு அப்போஸ்தலனாய் இருந்தவரும் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருந்தவரும் எப்படி இந்த கருத்தினை ஆமோதித்து ஆமென் என்று சொல்கிறார்கள் என்று கவனியுங்கள். Because we are talking about a very vital truth, and this is how we should develop truths, doctrinal truths from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து உபதேசங்களை இப்படித்தான் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். நாம் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையிலே இவர்கள் இருவருடைய கூற்றும் ஒருமிக்க இருப்பதை கவனியுங்கள். 1 Peter 2nd chapter verses 4 and 5. 1 பேதுரு 2, 4, 5 வசனங்கள். You have come to him as a living stone,
rejected indeed by men, but chosen by God and precious. மனிதரால் தள்ளப்பட்டலாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், You also as living stones are being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Dear brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, this truth that God indwells the church in all his fullness should be constantly borne in mind in all our other doctrinal studies. நாம் பிற உபதேசங்களை குறித்து படிக்கின்ற எல்லா சமயங்களிலும் கூட நாம் மனதிலே ஆழமாய் பதித்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், தேவன் தமது திருச்சபையிலே தன்னுடைய முழுமையான நிறைவோடு வாசம் பண்ணுகிறார். First of all, God indwells individuals. Secondly, God indwells that corporate body. முதலாவது நாம் பார்த்தோம், தனி நபரிலே தேவன் வாசம் பண்ணுகின்றார். இப்பொழுது இரண்டாவதாக பார்க்கின்றோம், தேவன் ஒரு கூட்டு அமைப்பிலே தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். The third fact we have to understand about the presence of God. இக்காலத்தில் இறை பிரசன்னத்தை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மூன்றாவது வேத உண்மை, God does not desert us when we displease him. நாம் அவருக்கு பிரியமற்றவைகளை செய்யும் பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகி போய்விடுவதில்லை. Follow me carefully. நான் சொல்கிற வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். God does not desert his children when they displease him. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமற்றவைகளை செய்யும் பொழுது அவர் அவர்களை விட்டு விலகி போய்விடுவது இல்லை. He does not desert them, but he disciplines them. அவர்களை அவர் விலகி போவதில்லை, மாறாக அவர்களை தண்டித்து திருத்துகிறார். It is not deserting, but it is disciplining. அவர்களை கைவிடுவது அல்ல, அவர்களை திருத்துகிறார். 1 Corinthians 3rd chapter 16 and 17. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்கள். Please turn to your Bibles. Please turn to your Bibles. வேத வசனங்களை திருப்பி பாருங்கள். Do you not know that you are the temple of God and the Spirit of God dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? If anyone defiles the temple of God, God will destroy him. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். For the temple of God is holy, which temple you are. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். The word destroy here cannot and does not mean bringing into nothing. கெடுப்பார் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தை அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார் என்று அர்த்தப்படுத்துவதாக இல்லை. If that has been the case, the Corinthian church should have been flattened when Paul wrote that letter. அப்படி சொல்லப்படுவது உண்மையாயிருந்திருக்குமானால் பவுல் இந்த நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதுகின்றதான வேளையிலே அந்த சபை இருந்த நிலைமைக்கு அது அப்படியே அழிந்து போயிருக்கும். So the word destroy means about strict and very stern discipline. கெடுப்பார் என்கிறதான வார்த்தை இந்த இடத்திலே தண்டனையை குறிக்காமல் திட்டவட்டமான கட்டுப்பாடான ஒழுங்கை குறிக்கிறது. And when you come to James 4th chapter, the same truth is illustrated from by a language that is normally between spouses. யாக்கோபு 4வது அத்தியாயத்திலே வரும் பொழுது இந்த கண்டிப்பான ஒரு படிப்பினையை தன்னுடைய பாணியிலே வித்தியாசமான வார்த்தைகளின் மூலமாக யாக்கோபு விளக்குகின்றார். James 4th chapter verses 4 and 5. யாக்கோபு 4:4-5 வசனங்கள். Adulterers and adulteresses, விபச்சாரரே விபச்சாரிகளே, don't you know that friendship with the world is enmity with God? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Whoever therefore wants to be a friend of the world makes himself an enemy of God. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். Do you think that the scripture says in vain, the spirit that dwells in us yearns jealously?
நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? I will illustrate what language is used there. இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கின்றதான சொற்றொடரின் பாணி இன்னதென்று உங்களுக்கு நான் விளக்குகின்றேன். When the wife talks to another man more than once or very frequently, the husband will not just be watching it with fun. தன்னுடைய மனைவி இன்னொரு மனிதனிடத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அளவலாவிக் கொண்டிருப்பதை புருஷன் ஒருவன் பார்ப்பானேயானால் அதனை பார்த்து வாழாவிருக்க மாட்டான். The spirit in him yearns and churns within himself unto jealousy. இருக்கின்றதான ஆவி பற்றி எரிகின்றது, அவனுக்குள் இருக்கின்றதான வைராக்கிய வாஞ்சை கொழுந்து விட்டு எரிகிறது. Spouses are mutually possessive of each other. தம்பதியர்கள் ஒருவரில் ஒருவர் சொந்தம் பாராட்டுகின்றதான வைராக்கியமுடையவர்களாயிருக்கிறார்கள். That language of possessiveness is what is written here by James when he drives so this truth. தம்பதியர்கள் இப்படி சொந்தம் பாராட்டுகின்றதான ஒரு நிலைமையைத்தான் வைராக்கிய வாஞ்சை என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். So if there is a sin, he does not say, okay, I don't want you, I will go. No, that's not like that. Staying there, he yearns jealously and see that the relationship is severed. ஒரு தவறு நடக்கும் பொழுது நீ பாவம் செய்து விட்டாய், நீ எனக்கு வேண்டாம், சீப்போ என்று விரட்டி விடாதபடிக்கு அந்த பாவம் செய்த நபரோடு கூட தங்கி அந்த பாவத்தை களைந்து அவரை சீர்படுத்துகின்ற வேலையைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றார். Even under the old covenant, when David committed one of the awful sins in his life, the Holy Spirit did not leave him. பழைய ஏற்பாட்டிலே மிக பயங்கரமான ஒரு பாவத்தை தாவீது செய்த பொழுதிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகவில்லை. The presence of God did not leave him. இறை பிரசன்னம் அவனை விட்டு கடந்து போகவில்லை. Turn with me to Psalm 51. 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். We will look at verse 11. 11ஆம் வசனத்தை பார்ப்போம். Psalm 51 and verse 11. சங்கீதம் 51:11. You know, this was the confession of his sin before God. தேவனுக்கு முன்னதாக தன்னுடைய பாவத்தை தாவீது இவ்விதமாய் அறிக்கையிட்டார். What did he pray? அவன் என்ன ஜெபித்தார்? Lord, bring me back into your presence. Did he pray like that? உம்முடைய சமூகத்திற்கு மீண்டுமா என்னை கொண்டு வாரும் என்றா அவன் ஜெபித்தான்? No. இல்லை. Don't cast me away from your presence. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். Did he say, Lord, give back the Holy Spirit that you took away from me? நீர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பரிசுத்த ஆவியை எனக்கு திரும்ப தாரும் என்று அவன் ஜெபித்தானா? No. He இல்லை. prayed, Lord, do not take your Holy Spirit from me. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். That is why backsliding is very serious. ஆகவேதான் பின்மாற்றம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். If God leaves you and if the Holy Spirit leaves you, you will immediately come to your senses, but he does not leave you. ஆனாலும் கூட அவர் உங்களை விட்டு விடுவதில்லை. That means in Christian life there is a tremendous sense of personal responsibility to maintain this live contact relationship with God. இந்த காரியத்திலே நாம் விளங்கிக் கொள்கின்ற காரியம் என்னவென்றால் தேவனோடு ஒரு உயிரோட்டமுள்ள உறவையும் நட்பையும் தொடர்ந்து வைத்துக் கொள்வதிலே மனிதனுடைய பொறுப்பு முக்கியமானது. In other words, the Holy Spirit and the presence of God is permanently resident in us. பரிசுத்த ஆவியானவரும் இறை பிரசன்னமும் நிரந்தரமாக நமக்குள் குடிகொண்டிருக்கிறது. He does not make shunting trips between heaven and earth according to our level of spirituality. நம்முடைய ஆன்மீக நிலைக்கு ஏற்றவாறு வானத்துக்கும் பூமிக்கும் வந்து போகின்றதான விருந்தாளியாக தேவன் இருப்பதில்லை. He always dwells in us. அவர் எப்பொழுதும் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். First, he is grieved. முதலாவது அவர் துக்கப்படுகிறார். You keep on grieving him. Finally, he is quenched. அவரை நாம் தொடர்ந்து துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அவரை அவித்து போடுகிறோம். But he does not quit you. ஆனாலும் கூட அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. He is quenched, but he does not quit. அவரை அவித்து போடுவது உண்மைதான்,
இருந்தாலும் கூட அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. Thank God for His love and His compassion. அவருடைய மனதுருக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Praise God for that wonderful thing that He has given us through the Holy Spirit, so we will have the presence of God always in us. நம்மிலே இந்த இறை பிரசன்னம் என்றும் நின்று நிலைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் அருளுகின்ற இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். While we praise God for that privilege, we should also equally realize our responsibility that goes with it. இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கின்ற அதே வேளையிலே இந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதிலே நம்முடைய மனித பொறுப்பையும் நாம் நன்றாக நிதானித்து So பார்ப்போம். here we are balancing one truth with the other truth. இங்கே ஒரு சத்தியத்தை மற்றொரு சத்தியத்தோடு நாம் சமநிலைப்படுத்தி பார்க்கின்றோம். That takes us to the fourth fact about the presence of God. இதன் மூலமாக நாம் இறை பிரசன்னத்தை குறித்த நான்காவது உண்மைக்கு கடந்து செல்கின்றோம். We do not need to invite God into our midst. நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கும்படி நாம் அவரை அழைக்க வேண்டிய அவசியமில்லை. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். I know a lot of things, the practices in Christendom will be shaken up if this truth will be restored. இன்று இந்த சத்தியத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோமே, ஆனால் கிறிஸ்தவத்திலே காணப்படுகின்றதான பல்வேறு நடைமுறை பழக்கங்கள் வழக்கங்கள் அடியோடு நின்று போகும். It is absolutely unnecessary to ask God to come in our midst. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே என்று அழைப்பதற்கு அவசியமே இல்லை. You do not need to at any time invite Him to your midst. எந்த வேளையிலும் எந்த காலகட்டத்திலும் நம் மத்தியில் வரும்படியாக ஆண்டவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. Why? ஏன்? He is already there. அவர் ஏற்கனவே அங்கிருக்கிறார். Jesus did not say, where 2 or 3 are gathered together in my name, I will come in their midst. 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Rather he said, where 2 or 3 are gathered together in my name, there I am in their midst. மாறாக என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறினார். Now I better we read that verse because we may think that we have memorized it wrongly in the Sunday school. ஞாயிறு பள்ளியிலே ஒருவேளை இதனை தவறாக மனனம் செய்திருக்கின்றோமோ என்று ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆகையால் இந்த வசனத்தை நேரிலேயே எடுத்து வாசித்து விடுவோம். Matthew chapter 18 and verse 20. மத்தேயு 18:20. For where 2 or 3 are gathered together in my name, they don't even need to pray in my name or sing in my name. As God's people, when they come together, I am there. Before the first hymn is sung, before the song leader comes on to the stage, I am there in their midst. This is Bible. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் பெயராலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, கூடி ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு, பாடல்கள் பாடின பிற்பாடு, ஆராதித்த பிற்பாடு என்றெல்லாம் அல்ல, எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அங்கே பாடல் முதலாவதாக பாட துவங்குவதற்கு முன்னமே, ராகத் தலைவன் மேடைக்கு வருவதற்கு முன்னமே, விசுவாசிகள் கூடி வந்த மாத்திரத்தில் தானே தேவன் அங்கே இருக்கிறார். இதுதான் வேதம். Because where 2 or 3 are gathered together in the name of Jesus, there is a local expression of the body of Christ and God indwells the church. ஏனென்றால் 2 அல்லது 3 பேர் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது உலகளாவிய சபையின் உள்ளூர் வெளிப்பாடு அங்கே காணப்படுவதால் தமது உடலாம் சபையிலே தேவன் இறங்கி வருகின்றார். So you don't need to invite God, you have to simply acknowledge His presence. ஆகவே அவரை வாரும் வாரும் என்று அழைக்க வேண்டிய அவசியமில்லை, அவருடைய பிரசன்னத்தை அணைத்துக் கொள்ள வேண்டும். So instead of saying, Lord, come in our midst, it would be more scriptural to say, Lord, thank you for your presence that is in our midst. வாரும் ஆண்டவரே என்று நாம் அழைப்பதை விட வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவதுதான் வேதத்தின் அடிப்படையில் சரியானதாகும். We must walk by faith
and not by sight or any senses whatsoever. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றபடியினாலே இதற்கு அப்பாற்பட்ட எந்த காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க I வேண்டாம். will go one step further. நான் இன்னொரு படி மேலே செல்ல விரும்புகிறேன். Don't seek for any tangibility of the presence of God. இறை பிரசன்னத்தை நேரடியாக காண வேண்டும் என்று முற்படாதிருங்கள். Because He is there. That's the fact. You accept it. அவர் அங்கே இருக்கிறார். அது ஒரு உண்மை, நிலைமாறாத சத்தியம். அதை நீங்கள் உணருங்கள், அவ்வளவுதான். Now turn with me to explain the truth to 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயத்திற்கு திருப்பி இதற்கான விளக்கத்தை கவனியுங்கள். We'll read from verse 5 to 7. 5 முதல் 7 வசனங்கள். 2 Corinthians 5, 5 to 7. 2 கொரிந்தியர் 5 முதல் 7. Now He who has prepared us for this very thing is God, who also has given us the Spirit as a down payment, as a guarantee. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. Therefore, we are always confident knowing, what's the knowledge? That while we are at home in the body, we are absent from the physical presence of the Lord. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். We walk by faith and not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We are confident. That word confidence figures out so much. We are confident, yes, well placed, rather to be absent from the body, to be present with the Lord. 8ஆம் வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். What does it mean? இதனுடைய பொருள் என்ன? Today be satisfied with the spiritual presence of God and don't try to do anything to get into the tangible presence of God which is up there. இன்று தேவனுடைய ஆவிக்குரிய பிரசன்னத்தினாலே திருப்தி அடையுங்கள். பிறகு அவரை நேர்முகமாய் தரிசிக்கின்ற நாளிலே அவரை நேர்முகமாய் பார்த்துக் கொள்ளலாம். Because now we are in the body, now we don't have the literal presence of God with us. நாம் இப்பொழுது உலக பிரகாரமான உடலிலே இருக்கின்றோம். ஆகையால் நம்மத்தியிலே தேவனுடைய நேர்முக தரிசனம் இல்லை. But we have the Spirit of God given to us as a guarantee. ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டுள்ளார். So that guarantee is there. The Holy Spirit is indwelling us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி அந்த அச்சாரத்தை நமக்கு தந்துள்ளார். So until we leave this body and go to that literal presence of God in the heaven of heavens, be satisfied with the spiritual presence of God supplied and guaranteed by the Holy Spirit, and don't seek for anything else and get into deception. இந்த உலகத்திலே நாம் குடியிருக்கின்ற இந்த உடலிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்ற ஆவிக்குரிய அச்சாரத்தின்படியே தேவனுடைய பிரசன்னத்தை ஆவிக்குரிய ரீதியிலே தரிசிப்பதிலே நாம் திருப்தி அடைவோம். நாம் வானாதி வானங்களும் கொள்ளாத அவர் வாசம் செய்கின்ற அந்த இடத்திற்கு பின்னாளிலே போகும் பொழுது நேர்முக தரிசனத்தினாலே நாம் திருப்தியாவோம். But there is a misinterpretation that is going on, as if with our pleading and with our doing this and that, we try to bring down God in our midst. Now that is not biblically taught. ஆனால் நாம் கெஞ்சி கூத்தாடுவதினாலே திரும்ப திரும்ப வேண்டுவதினாலே தேவனுடைய நேர்முக பிரசன்னத்தை கீழே கொண்டு வந்து விடலாம் என்று ஒரு துர் உபதேசம் இந்த நாட்களிலே பரவலாக பேசப்படுகிறது. And that is walking by feeling. It is not walking by faith. இது தரிசித்து நடப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது, விசுவாசித்து நடப்பதற்கு ஒப்பாய் இல்லை. I want to give a simple truth which I have been teaching students in all Hallows and Sozos for many years. வாலிபர் விண்ணோலி முகாம்களிலும் மாணவர் மலர்ச்சி முகாம்களிலும் பல நிகழ்ச்சிகளிலே இளைஞர்களுக்கு நான் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். First, fact. முதலாவது சத்தியம். Second, faith. இரண்டாவது விசுவாசம். Third and only third, feelings. மூன்றாவது மூன்றாம் தரமானது உணர்ச்சிகள். First, it is fact. முதலாவது உண்மை. What God said, that is true. தேவன் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதுதான் சத்தியம். Where 2 or 3 are gathered together in my name, there I am in their midst. என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே குழுமி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். That is fact. அதுதான் சத்தியம். Fact is constant. சத்தியம் நிலை மாறாதது. Fact
Fact is unchangeable. சத்தியம் மாறாதது. Fact is eternal. சத்தியம் நித்தியமானது. Step number 2. இரண்டாவது, You believe it. நீ அதை விசுவாசி. You believe it. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். Once again, you believe that fact. அந்த உண்மையை நீங்கள் நம்புங்கள். Even if 1,000 people don't believe that fact remains a fact. The fact cannot be altered. 1000 மக்கள் இந்த சத்தியத்தை விசுவாசியாமற் போனாலும் சத்தியம் சத்தியமாகத்தான் இருக்கும், அது மாறாது. Because the Bible says, will their unbelief make the word of God of none effect? உங்களுடைய அவிசுவாசம் இறை வார்த்தையை பயனற்றதாக அவமாக்குமோ? No, your faith or no faith is not going to disturb the fact of God's revelation. நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களோ இல்லையோ அது தேவனுடைய வெளிப்பாட்டை அவமாக்காது. So the fact is he is there. சத்தியம் அங்கே இருக்கிறது. If you believe it, அதனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, step number 3, you may or may not feel it. If you don't feel it also, the fact remains the same. மூன்றாவது படியிலே சொல்லப்பட்டபடியாக நீங்கள் அதனை உணர்கின்றீர்கள். மீண்டுமாய் சொல்லுகிறேன், நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, இறைப்பிரசன்னத்தை குறித்த உணர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, இறைப்பிரசன்னம் இருப்பது உண்மை, சத்தியம். In your Christian life, keep this order intact. Never ever change the order. Fact first, faith next, feelings last. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே இந்த ஒழுங்கினை நிலை மாறாமல் அப்படியே வரிசையாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது சத்தியம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது உணர்ச்சிகள். Some days we feel like mightily saved, next day we feel like miserably lost. ஒரு நாளிலே மிக அற்புதமாய் ரட்சிக்கப்பட்டோம் என்று துள்ளி குதிக்கின்றோம், மற்றொரு நாளிலே ஐயோ அதமானேன் என்று சொல்லி புலம்புகிறோம். That is not how the truth of God keeps changing. இப்படியாக தேவனுடைய சத்தியம் மாறிக்கொண்டே இருப்பதில்லை. You know why? ஏன் தெரியுமா? We are sealed. நாம் முத்திரையிடப்பட்டுள்ளோம். That is the meaning of that word, sealed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டுள்ளோம் என்பதற்கான பொருள் இதுதான். சாப்பா குத்திட்டா பிற ஒண்ணுமே செய்ய முடியாது. We are sealed. That's it. Sealed. பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். In the other translation is guaranteed. Who is that guarantee? The Holy Spirit is the guarantee. இதற்கான அச்சாரம், அத்தாட்சி யார்? பரிசுத்த ஆவியானவரே. Another translation is down payment. உடனடி கிரயம் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. Full payment is made. முழு கிரயமும் செலுத்தப்பட்டாயிற்று. After that no bargain, no change. முழு விலையும் செலுத்தப்பட்ட பிற்பாடு பொருளினுடைய சொந்தக்காரர் வாங்கியவர்தான். So the Holy Spirit is the guarantee. He is the down payment. He is the seal. பரிசுத்த ஆவியானவரே முழு கிரயத்தை நமக்காக செலுத்தி இருக்கின்றார். நம் மீது முத்திரை குத்தி இருப்பவரும் அவர்தான், நமக்கு அச்சாரத்தை தருகிறவரும் அவர்தான். I want to move a little bit further in the same truth that I am talking. இதே சத்தியத்திலே நான் இன்னும் ஒரு படி மேலே செல்ல விரும்புகின்றேன். Strictly speaking, God does not come to us, we go to him. சரியாக சொல்ல வேண்டுமானால் தேவன் நம்மிடம் வருவதில்லை, நாம் தான் அவரிடம் சேர்கின்றோம். Now I can give you lots of scripture references, but for sample I will give you a few of them. அநேக வசனங்கள் நான் சொல்லுகின்ற சத்தியத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றன, ஆனால் எடுத்துக்காட்டாக ஒன்றிரண்டை மட்டும் நான் சொல்லுகின்றேன். Turn with me to the book of Hebrews, எபிரேயர் நிருபம் 4th chapter, 4ஆம் அத்தியாயம் 16th verse. 16வது வசனம். Let us therefore come boldly to the throne of grace, that we might obtain mercy and find grace to help in time of need. Encircle the word come. Let us come. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். Let us come. நாம் சேர கடவோம் என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Let us go to his throne of grace. நாம் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேருவோம். Hebrews 6th chapter, எபிரேயர் 6வது அத்தியாயம் verses 19 and 20. 19-20 வசனங்கள். This hope we have as an anchor of the soul, both sure and steadfast, which enters the presence behind the veil. Here is the language of the Old Testament, where the forerunner has entered for us. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி
நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் நுழைந்திருக்கிறார். He is our forerunner and we are his followers. He did not enter for himself, he entered for us. அவர் நம்முடைய முன்னோடி, நாம் அவருடைய பின்னோடிகள். அவர் தனியாக அங்கே நுழையவில்லை, தனக்காக நுழையவில்லை, நாம் அவரை பின்தொடரும்படியாக நுழைந்திருக்கின்றார். 10th chapter, 10வது அத்தியாயம் verses 19 to 22. 19 முதல் 22 வசனங்கள். Therefore, brothers, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way which he consecrated for us, through the veil that is his flesh, and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் நுழைவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த தண்ணீரால் கழுவப்பட்ட உடல் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம். On the basis of all that we have seen from the Bible, especially in the New Testament today, even the book of Hebrews, which was addressed to the Hebrew believers of the first century who had just come away from Jewishness and Hebrew culture and Hebrew practice, we establish the fact that we do not invite God in our midst, we simply acknowledge his presence in our gatherings. இதுவரை நாம் தியானித்த பரிசுத்த வசனங்களின் அடிப்படையிலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் நிழலிலே நாம் வாசித்த வசனங்களின் பின்னணியிலே, அதிலும் குறிப்பாக எபிரேய நிருபத்திலே எபிரேய விசுவாசிகளுக்கென்று எழுதப்பட்டதான காரியத்திலே நாம் பார்த்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் கண்டுகொள்கின்றதான சத்தியம் என்னவென்றால், நம் மத்தியில் வருவதற்கு தேவனை நாம் அழைக்க வேண்டிய அவசியமில்லை, அவர் நம்மிடத்தில் வருவதும் இல்லை, மாறாக நாம் அவரிடத்தில் கிட்டி சேர்கிறோம். Now when we take this truth, a lot of our choruses and a lot of our songs need to be redone. இப்படி இந்த சத்தியத்தை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது ஏற்கனவே நாம் பாடிக்கொண்டிருக்கின்ற பல பாடல்கள் பல்லவிகள் மாற்றி எழுதப்பட வேண்டிய அவசியத்திற்குள்ளாகின்றன. We are more accustomed to the songs than to the scriptures. நாம் அநேக நேரங்களிலே பாடல்களிலே லயித்து போகின்றோமே ஒழிய வசனங்களிலே நாம் லயித்து போவதில்லை. Now I am not totally condemning all those songs which have really blessed us over the centuries. நூற்றாண்டுகளாக நம்மை ஆசீர்வதித்த இந்த பாடல்களை நான் கண்டனம் செய்ய விரும்பவில்லை. But the scripture should not be studied in the light of the songs, but songs must be examined in the light of the scriptures. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், பாடல்களின் வெளிச்சத்தில் வசனங்களை நாம் பார்க்க கூடாது, வசனத்தின் வெளிச்சத்தில் தான் பாடல்கள் இயற்றப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும். In the beginning was not the song, in the beginning was the word. ஆதியிலே பாடல் இல்லை, வார்த்தை தான் இருந்தது. Songs get their authority from the word does not get that authority from the songs. பாடல்கள் தங்களது அதிகாரத்தை வார்த்தையினின்று பெற்றுக் கொள்கின்றனவே ஒழிய வார்த்தை தனது அதிகாரத்தை பாடல்களில் இருந்து ஒரு காலம் பெற முடியாது. So when you happen to compose some songs, keep the biblical things in mind. That is why I have told even in the first seminar that any song composer, he may be an expert in composition and in rhyming and in tunes, in everything, he may be very good. But after he has composed this song, he must sit with solid, seasoned Bible teachers to verify the doctrinal correctness of his song. If that is not done, we will create lot of confusion because of the attractiveness of certain light music in Christian singing. நீங்கள் பாடல் எழுத முற்படும் பொழுது, பாடல் இயற்ற உட்காரும் பொழுது இந்த கருத்தினை மனதில் கொண்டு வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே பாடல்களை இயற்றுங்கள். இதனை மனதில் கொண்டுதான் சென்ற கருத்தரங்கிலே நான் தெளிவாக கூறினேன். எந்த ஒரு நிபுணனாக இருந்தாலும் சரி, எந்த சிறந்த பாடல் ஆசிரியராக இருந்தாலும் சரி, எதுகை மோனையோடு ரசனையோடு மிக நயத்தோடு பாடல் எழுதுகின்ற வித்தகனானாலும் சரி, அவன்
தன்னுடைய பாடலை ஏற்றிய பிற்பாடு வசனத்திலே தெளிவு பெற்ற ஆரோக்கிய உபதேச பிரசங்கி ஒருவரிடத்தில் உட்கார்ந்து தான் எழுதிய பாடல் வரிகள் வேதத்தின்படி சரியானவைதானா என்று உரசி பார்த்து பின்னதாக தன்னுடைய பாடலை வெளியிடட்டும். இல்லை என்றால் மிக நயமான மெல்லிசையின் மூலமாக வெளியிடப்படுகின்றதான இந்த பாடல் வரிகள் பல குழப்பங்களையும் வஞ்சகத்தையும் கிறிஸ்துவின் திருச்சபையிலே உற்பத்தி செய்யக்கூடும். Because people sing the songs more often than they read the scriptures. வேதத்தை வாசிக்கிறதை விட மக்கள் பாடுவதில் தானே அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். So what they memorize is the song and they do not take pains to memorize the scriptures. அவர்கள் பாடல்களை இயல்பாக மனப்பாடம் செய்து விடுகின்றார்கள், ஆனால் வசனத்தை மனப்பாடம் செய்ய திணறுகிறார்கள். So in course of time songs teaches doctrine rather than songs are tested by doctrine. இப்படி போகின்ற போக்கிலே பாடல் வரிகள் தான் அவர்களுக்கு உபதேசமாக மாறிவிடுகின்றனவே ஒழிய இந்த பாடல் வரிகள் பரிசுத்த வேத எழுத்துக்களால் பரீட்சிக்கப்பட்டவையா என்று உரசி பார்க்கப்படுவதில்லை. Now if you feel shaken in some of your thinking, don't worry, you will be stabilized. நீங்கள் எங்கேயோ ஆட்டம் காண்பது போல உணர்வீர்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். Because everything that can be shaken must be shaken, so that that which cannot be shaken must alone remain. ஏனென்றால் அசையக்கூடியவைகள் எல்லாம் அசைக்கப்பட்டுதான் ஆக வேண்டும், அப்படிதான் அசையப்படாமல் இருக்கின்றதான சத்தியம் நிலைநாட்டப்படும். So come along with me with that spirit and understanding. இந்த ஆவியோடும் உணர்த்துதலோடும் தொடர்ந்து என்னோட கூட பயணியுங்கள். The fifth fact about the presence of God, இறை பிரசன்னத்தை குறித்த ஐந்தாவது வேத உண்மை, the spectacular manifestation of God's glory is according to his sovereign will. தேவ மகிமையின் அதிசய வெளிப்பாடுகள் அவரது ராஜரீக சித்தத்தின்படியே அருளப்படுகின்றன. There can be some occasional manifestations of God's glory. இறை மாட்சியின் அதிசய வெளிப்பாடுகள் அவ்வப்பொழுது காணப்படலாம். They may be very spectacular in nature. அவைகள் இயல்பாக பார்ப்பதற்கு அசாதாரணமானவையாய் தோன்றலாம். But we should understand they are according to the sovereign will of God. ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அருளப்படுகிறது. It is not because the 120 priests they started singing the Shekinah glory descended. The Shekinah glory descended because God wanted to manifest his glory. 120 ஆசாரியர்கள் ஏகோபித்து இசைத்தபடியினாலே ஷெக்கீனா மகிமை ஆலயத்தில் வந்து இறங்கவில்லை. தேவன் தம்முடைய திரு பிரசன்னத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டபடியினாலே அங்கே ஷெக்கீனா மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. Afterwards 1200 people have been shouting in several places, but that Shekinah glory did not descend. அதன் பிற்பாடு 1200 பேர் ஆங்காங்கே அவர்கள் துதித்தார்கள், சப்தமிட்டார்கள், அங்கெல்லாம் ஷெக்கீனா மகிமை இறங்கவில்லையே. And what happened on the day of Pentecost was a historical event in the dispensation of God. தேவனுடைய புதிய யுகத்திலே சரித்திரம் படைத்த அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது? Now that is a historical event. அது ஒரு சரித்திர நிகழ்வு. That was a manifestation of God's glory in an unusual way. இறை மாட்சிமை அசாதாரணமான விதத்திலே வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு அதிசயமான நிகழ்வு. But that is not the norm in the church. Underline that word norm. That is not normative in church life. ஆனால் திருச்சபை வாழ்விலே இதுதான் சட்டம் என்று சொல்லுவதற்கு இல்லை. Tongues of fire were there only on the day of Pentecost. அக்கினி மயமான நாவுகள் பெந்தேகோஸ்தே நாளில் மட்டும்தான் காணப்பட்டன. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், tongues of fire came only on the day of Pentecost. After that we read about the outpouring of the Spirit in several instances. There were no tongues of fire. பல இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதான சம்பவங்களை நாம் தொடர்ந்தேச்சியாக வாசித்தாலும் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது மட்டும்தான் அக்னிமயமான நாவுகளை குறித்து வாசிக்கின்றோம். Places were not shaken every time the disciples prayed. சீஷர்கள் ஜெபித்த எல்லா சமயங்களிலும் அவர்கள் ஜெபித்த இடம் அசையவில்லை. They did not say, Lord, shake this place, shake this place. They did not pray like that. They said, Lord, take care of the threatenings, give us boldness to preach the gospel. When they prayed, they were filled with the Spirit and the place was shaken. They did not ask for the shaking of the place. இந்த இடத்தை அசையும், இந்த இடத்தை உலுக்கும் ஆண்டவரே என்று சொல்லி சீஷர்கள் ஜெபிக்கவில்லை.
ஆண்டவரே, எங்களுக்கு வருகின்ற இந்த பயமுறுத்தல்களை எல்லாம் நீர் நோக்கி பாரும், எங்களை தைரியம் உள்ளவர்களாக்கும், உம்முடைய வசனத்தை துணிவாய் பிரசங்கிக்கும்படி எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தாரும் என்றுதான் ஜெபித்தார்கள். அப்படி அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்தது. So the sovereign act of God cannot be compelled by human plea. இப்படியாக தேவனுடைய ராஜரீக சித்தத்தின்படி செய்யப்படுகின்றதான ஒரு அதிசயம் மனிதனுடைய வேண்டுதலினாலே பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. But when we try to work up something, you know what happens? We produce lot of Ishmaels. You will not produce Isaacs. இதை விட்டு நாமாக எதையாவது உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாம் முற்பட்டால் முடிவிலே இஸ்மவேலை தான் பெற்றுக்கொள்வோம். You won't have Isaac, you will have Ishmael. ஈசாக்குகளை பெற்றெடுக்க மாட்டோம், நமது உற்பத்தி இஸ்மவேல்களையே பிறப்பிக்கும். For example, உதாரணமாக, keep on singing a stanza again and 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 keep on fast beating the drum again and again and again. You get into some kinds of a religious fancy and you say, oh, the glory of God descended. No, nothing descended. வேக வேகமாக ஒரே கவியினை திரும்ப 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 பாடிக்கொண்டே இருப்பதினாலோ, விரைவாக வெகு விரைவாக வெகு வெகு விரைவாக கொட்டடிப்பதினாலேயோ தேவனுடைய மகிமை இறங்கி வராது. ஏதோ உங்களுக்குள் வேண்டுமானால் ஒரு பரவச உணர்வு தோன்றலாம். Because my Bible is very clear in the words of Jesus, that kind of practice is not Pentecostal, that kind of practice is pagan. என்னுடைய வேதம் சொல்லுகிறபடியாக இவ்விதமான பழக்கம் பெந்தேகோஸ்தே பழக்கம் அல்ல, இது பேய்த்தனமான பழக்கம். Turn in the good translation. Matthew 6th chapter. மத்தேயு 6வது அத்தியாயம் and verses 7 and 8. 7-8 வசனங்கள். Because we have to study, that's what I said, we should study the Sermon on the Mount, because that is the greatest sermon. ஆகவேதான் நான் சொன்னேன், மலை சொற்பொழிவை நாம் தீர வாசிக்க வேண்டும் என்று. இதுதான் சொற்பொழிவுகளிலெல்லாம் மகா சொற்பொழிவு. When you pray, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, when you worship, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, when you gather together and sing praises, நீங்கள் ஒன்று கூடி வந்து தேவனை துதிக்கும் பொழுது, do not use vain repetitions as the heathen do. வீண் வார்த்தைகளை திரும்ப திரும்ப அலப்பாதேயுங்கள். As the heathens do. அஞ்ஞானிகளைப் போல அப்படி செய்யாதிருங்கள். They are chanting mantras. அவர்கள் மந்திரங்களை ஓதுகிறார்கள். Again and again. மீண்டும் மீண்டும். And several of them get possessed in that process. இப்படி திரும்ப திரும்ப ஓதுவதனாலே அவர்கள் அங்கே அலைக்கழிக்கும் ஆவிக்குள்ளாகிறார்கள். And Jesus has made it very clear, when you pray, don't do it. இயேசு தெளிவாக சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்காதிருங்கள். They think by their many words or their repetitions they will be heard, because usually their Baal goes to sleep or he goes on furlough. அவர்கள் அதிக வசனிப்பினாலே அல்லது திரும்ப திரும்ப சொல்லுவதினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் ஆராதிக்கின்றதான பாகால் தூங்க போய்விடுவான் அல்லது உலாத்த போய்விடுவான். வெளிநாட்டு போயிருப்பார். So you keep crying, keep on shouting aloud. வெளியே போயிருக்கின்றவரை அழைக்கும்படியாக தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே இருங்கள். இது பாகாலத்துவம். And verse 8. 8வது வசனம், do not be like them. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். When you have a worship service, there should be no similarity between your service and the pagan worship. உங்களுடைய ஆராதனை முறைமைக்கும் அஞ்ஞானிகளுடைய ஆராதனை முறைமைக்கும் எந்தவித ஒற்றுமையும் இருக்கக்கூடாது. Your Father knows that you need these things even before you ask Him. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Don't beat him. தாரும் 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 தாரும். No need. ஆண்டவருக்கு வலிக்கிற மாதிரி அப்படி தட்டிக்கிட்டே இருக்காதீங்க. It is not necessary. அது அவசியம் இல்லை. Now that is paganism. That is அது not அஞ்ஞான Pentecostalism. மார்க்கம். அது பெந்தேகோஸ்தே அல்ல. Now friends, I would like to take the words of Jesus literally, because Jesus Christ spoke to common people, to the multitudes. This was his first sermon. So we should just take them as it is on face value. இயேசு கிறிஸ்து பேசிய அந்த வார்த்தைகளை எழுத்துப்பூர்வமாக அப்படியே நான் எடுத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த சொற்பொழிவை பொதுமக்களுக்கு
திரள் கூட்ட மக்களுக்கு தான் பேசினார். அதனை அப்படியே எடுத்துக்கொள்வதுதான் சாலச் சிறந்தது. You can ask God, oh Lord, manifest your glory in our midst. We have gathered and we are your people. We want your glory to be manifested and revealed in a greater way, in an unusual way in our midst. You can pray like that. Instead, you don't need to be shouting, glory, 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 glory. No need. That's paganism. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கின்றோம், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கின்றோம். நீர் உம்முடைய மகிமையை எங்களிடத்திலே வெளிக்காட்டும், அசாதாரணமான விதத்திலே உம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி செய்யும் என்று ஜெபிப்பதிலே தவறு இல்லை. ஆனால் இந்த மகிமைக்காக மகிமை 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 என்று வாய்க்கிழிய கதறுவது அவசியம் இல்லை. அஞ்ஞான மார்க்கம். Fire, 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 fire coming, fire coming, fire coming, fire. That preacher keeps on shouting. He will not stop until people act something. அக்கினி 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 இறங்குகிறது என்று அந்த பிரசங்கியார் கூவிக்கொண்டே இருப்பார். மக்கள் அவருக்கு பதிலாக கூச்சல் போடுகின்ற வரை அவர் தன்னுடைய கூக்குரலை நிறுத்த மாட்டார். What a translation. You see, this is what is happening. It's very common. I'm very sorry. No, I'm not putting it subjectively. I'm giving an objective approach to this truth. இதுதானே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. நான் யாரையும் குறிப்பாய் வைத்து பேசுகிறேன் என்று நினைக்காதிருங்கள். நான் பொருள் தொடர்பாக பேசுகின்றேன். சத்தியத்தின் அடிப்படையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நிதானிக்கின்றோம். And when I make that word fire, I want to just make a reference to the baptism of fire. அக்கினி என்று சொல்லும் பொழுது அக்கினி அபிஷேகத்தை குறித்தும் நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். This baptism of fire has become a very popular thing among Christians. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே விலை போகின்ற ஒரு சரக்கு என்னவென்றால் அக்கினி அபிஷேகம். Baptism of fire is not for Christians, it is for non-Christians. கிறிஸ்தவர்களுக்கு இந்த அக்கினி அபிஷேகம் நிச்சயமாக இல்லை. அக்கினி அபிஷேகம் என்பது கிறிஸ்தவர் அல்லாதவருக்கே. What did John the Baptist say? யோவான் ஸ்நானகன் என்ன குறிப்பிட்டார்? I baptize you with water. நான் உங்களுக்கு தண்ணீரினால் முழுக்கு கொடுக்கிறேன். To whom was he speaking? யாரிடத்தில் அவர் பேசுகிறார்? He was speaking to a group of both converted and unconverted people, the multitudes. மனம் திரும்பிய மனம் திரும்பாத திரள் கூட்ட மக்களை நோக்கி அவன் பேசுகின்றார். I baptize you with water. நான் உங்களுக்கு தண்ணீரினால் முழுக்கு கொடுக்கிறேன். One mightier than I is coming. என்னிலும் மேலானவர் ஒருவர் வருகிறார். Whose sandals I am not worthy even to loose. அவருடைய காலணியை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல. He shall baptize you with the Holy Spirit and with fire. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் எடுத்துவார். What is that fire? இந்த அக்கினி என்பது என்ன? John the Baptist immediately answered. யோவான் ஸ்நானகன் உடனடியாக பதில் கொடுக்கின்றார். He has a fan in his hand. தன்னுடைய கையிலே அவர் தூற்றுக்கூடையை வைத்திருக்கின்றார். Thoroughly he will purge his floor. அவர் தரையை சுத்தமாக கூட்டுவார். All the good grains he will gather to the barn. அவர் தானியங்களை அவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார். But the chaff he will baptize with fire. He will burn them with unquenchable fire. விடப்பட்ட பதரையோ அக்கினியினால் அபிஷேகிப்பார். If you want to understand the meaning of baptism of fire, you should not go beyond what John the Baptist explained there itself. அக்கினி அபிஷேகத்தை குறித்து நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் யோவான் ஸ்நானகன் குறிப்பிட்ட அந்த விளக்கத்தை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. Because he is the one who gave that explanation even in his very talk. அக்கினி அபிஷேகத்தை குறித்து குறிப்பிட்டதே இந்த யோவான் ஸ்நானகன் தானே. And he said another thing also. இன்னொரு காரியத்தையும் அவர் குறிப்பிட்டார். Even before talking about this. இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்னமாகவே அவர் அதை சொன்னார். Axe is laid at the root of every tree. கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டுள்ளது. And every tree that does not bring forth fruit shall be cut down and baptized with fire. கனிகொடாத மரம் எதுவோ அந்த மரமெல்லாம் வெட்டப்பட்டு அக்கினி அபிஷேகத்திற்கு உட்படுத்தப்படும். How is it? எப்படி இருக்கு? That's the simple truth. இதுதான் எளிமையான உண்மை. I am not twisting it. நான் இதனை திருக்கவில்லை. But that's what he said. அதைத்தான் அவர் அப்படி சொன்னார். He said very clearly. He gave the explanation. மிக தெளிவாக கோனார் விளக்கவுரையோடு கூறியிருக்கின்றார். But anyway, we have to thank God for the கோனார் விளக்கவுரை. கோனார் துணையா இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Without கோனார் விளக்கவுரை, most of us would not have passed in Tamil. கோனார் நமக்கு துணை இல்லை என்றால் நாம் எங்கே ஈடேறுவது? So, addressing the multitude of the mixed multitude, grain and chaff, he said, he shall baptize you with Holy Spirit and fire. தானியமும் பதரும் கலந்தது போன்று
அஞ்ஞானிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் கலந்திருந்ததான அந்த திரள் கூட்ட மக்களிடத்திலே பேசும் பொழுது இந்த அக்கினி அபிஷேகத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்கின்றார். But later on, ஆனால் பின் நாட்களிலே when Jesus spoke to his disciples, இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில் மட்டும் பேசும் பொழுது, turn with me to Acts of the Apostles, 1st chapter and 5th verse. என்ன கூறினார் என்று அப்போஸ்தலர் 1:5 எடுத்து பாருங்கள். Very carefully he left out that fire. மிக கவனமாக அக்கினி என்கிற வார்த்தையை அவர் விட்டு சொல்வதை கவனியுங்கள். Verse 5. 5ஆம் வசனம். Here he was talking to the disciples. இங்கே குழுமி இருப்பது அவருடைய சீடர்கள் மட்டும்தான். They are not chaff. They don't want baptism of fire. அவர்கள் பதறல்ல, அவர்களுக்கு தேவை அக்கினி அபிஷேகமும் அல்ல. They were grains. அவர்கள் தானியங்கள். And what did he say? அவர்களிடத்தில் அவர் என்ன சொன்னார்? John truly baptized with water. 1:5. தமிழிலே 4வது வசனம். யோவான் நீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். But you shall be baptized with the Holy Spirit. நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Deliberately he left out that word fire here. பகிரங்கமாக அக்கினி என்ற வார்த்தையை வேண்டுமென்றே விட்டு அவர் சொல்கிறார். You see, the biblical interpretation is very important. If the Bible is not properly interpreted, there will be lots of confusion in Christendom. வேதத்தை வியாக்கியானம் செய்வது மிக மிக முக்கியம். இந்த வேதத்தை முறைப்படி வியாக்கியானம் செய்யாவிட்டால் குழப்பமும் குளறுபடிகளுமே திருச்சபையில் மிஞ்சும். Immediately somebody will think, oh, God is a consuming fire. உடனே சிலர் சொல்லலாம், தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. Yeah, he is a consuming fire. He does not consume grains, he consumes chaff only. ஆம், அவர் பட்சிக்கின்ற அக்கினிதான். இல்லை என்று யார் சொன்னது? அவர் தானியத்தை பட்சிப்பதில்லை, பதரைத்தான் பட்சிப்பார். Grains he will gather in his barn. தானியங்கள் அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். Anything that is unholy, unrighteous, unacceptable in the sovereign plan and purpose and economy of God, that he burns with fire. தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக, தேவனுடைய ஆதீனத்தின் கொள்கைக்கு புறம்பாக காணப்படுகின்ற அசுத்தம், அநீதி, அயோக்கியம் யாவும் பதராக அக்கினியினாலே பஸ்பமாக்கப்படும். There is no doctrine called baptism of fire in the New Testament. It is totally an invention of that physical feeling that people wanted to inject into Christendom. It is paganism. It is not Bible. உடலிலே பரபரப்பையும் ஒரு பரவசத்தையும் அஞ்ஞானிகளைப் போல உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றதான சில நூதன ஊழியருடைய கண்டுபிடிப்புதான் இந்த அக்கினி அபிஷேகம் என்கிற உபதேசமே ஒழிய, மற்றபடி புதிய ஏற்பாட்டிலே அக்கினி அபிஷேகம் என்ற உபதேசத்திற்கு இடமே இல்லை. They were all filled with the Holy Spirit, the Bible says. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. And the fire, the tongues of fire, that was only occasional, that came only once, and that was just historical event. அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது இறங்கியது என்று எழுதப்பட்டதான அந்த வார்த்தை ஒரே ஒரு முறைதான் நிகழ்ந்தது. அந்த சரித்திர நிகழ்வு தவிர வேறு எந்த இடத்திலும் இந்த அக்கினி அனுபவம் குறிப்பிடப்படவே இல்லை. Do not try to work out anything, work up anything, beloved. நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்காதிருங்கள். You know why? ஏன் தெரியுமா? That which is born of flesh is flesh. மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாயிருக்கும். Let me say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். Let me give it as a warning to all of you sitting here who have some leadership responsibility to congregations and churches. ஏதோ ஒரு விதத்திலே தலைமைத்துவ பொறுப்புகளிலே உங்களுடைய சபைகளிலும் ஐக்கியங்களிலும் காணப்படுகின்றதான நீங்கள் கூடி வந்திருக்கின்றதான இவ்வேளையிலே உங்களுக்கு முன் எச்சரிக்கையாக நான் இதனை கூறுகின்றேன். Flesh, what is born of flesh is flesh. மாம்சத்தை தான் பெற்றெடுக்கும். With all your fleshly enthusiasm, filial feelings, you try to bring up something on your congregation, you will beget only flesh. நீங்கள் உங்களுடைய மாம்சீக எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து உங்களில் உண்டாகின்றதான உணர்ச்சிகளுக்கு உணர்வூட்டி உங்களுடைய ஐக்கியங்களிலே எதையாவது உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்களே, ஆனால் மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாகவே இருக்கும் என்று நன்றாக அறியுங்கள். Turn with me to John's Gospel, 3rd chapter, where Jesus made that statement.
தேவன் இந்த வசனத்தை Where Jesus made இயேசு this. கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கூறியதை கவனிக்கும்படியாக யோவான் 3ஆம் அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். Verse 6. 6ஆம் வசனம். That which is born of the flesh is flesh. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். Any preacher who tries to produce something on the congregation will produce Ishmael. எந்த ஒரு பிரசங்கியாரும் தன் சுயமாக தன் சபையாரிடத்திலே எதையாவது உற்பத்தி செய்ய வேண்டும் என்று முற்படுவாரேயானால் அவருடைய முயற்சி இஸ்மவேலிலேயே முடிவு பெறும். But that which is born of the Spirit is spirit. ஆனால் ஆவியினால் பிறப்பதோ ஆவியாயிருக்கும். Verse 8. 8வது வசனம். The wind blows where it wishes. காற்றானது தனக்கு விருப்பமான இடத்திலே வீசுகிறது. You hear the sound thereof, அதன் சத்தத்தை கேட்கிறாய், but cannot tell where it comes from and where it goes. ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. So is everyone born of the Spirit. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். That's what I told you. The revelation or the manifestation of God's glory is according to the sovereign will of God. It blows where it lives. Where it comes from, where it goes, you don't know. ஆகவேதான் நான் கூறினேன், தேவ மகிமையின் அதிசய வெளிப்பாடுகள் அவரது அனாதி தீர்மானத்தின்படியே அருளப்படுகின்றது. காற்று தனக்கு விருப்பமான இடத்திலே எப்படி வீசுகிறதோ அப்படித்தான் இறை மாட்சிமையும் வெளிப்படுத்தப்படுகிறது. அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் நாம் அறிய மாட்டோம். We should just flow with the Spirit and we should not work up anything by our flesh, producing flesh and Ishmaels. ஆவியானவரோடு இசைந்து நாம் அசைய வேண்டுமே ஒழிய நம் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல மாம்சீக ரீதியாக இஸ்மவேல்களை உற்பத்தி செய்யக்கூடாது.